கொக்குலாய் பாலம் அமைப்பது தொடர்பில் உலக வங்கியிடம் முன்மொழிவு. தலைமன்னார் கடற்பரப்பில் கைதான ராமேஸ்வரம் மீனவர்களை ஜூலை 3 வரை விளக்க முறைகளில் வைக்க உத்தரவு. ஆசியாவின் ஸ்டீலாக இலங்கையில் வடகிழக்கு மாகாணம் மாற்றமடையும், பௌத்த மதம் பாதுகாக்கப்பட மாட்டாது மெதகுட அபேதிச தேரர். பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடும் தற்போதைய அரசாங்கம் நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. மஹிந்த குடும்பத்தின் மீது நேரடியாக கை வைக்க அரசுக்கு அச்சம் மனோ கணேசன். இன்று முதல் டெங்கு ஒழிப்பு வாரம். புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 5 கைது. மஹிந்த கோட்டாவளியில் அனுர நிதியமைச்சின் செயலாளராக கசன நியமனம் தவறானதொரு எடுத்துக்காட்டு பாட்டாளி சம்பிகரணவக்க. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தை இணைக்கும் கொக்குலாய் பாலம் அமைப்பது தொடர்பிலான முன்மொழிவு உலக வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி தலைமையிலான குழுவினரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. உலக வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி தலைமையிலான குழுவினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், அமைச்சர்களான பிமல் ரத்நாயக, சுனில் ஹந்துநெத்தி, சந்திரசேகர், பிரதி அமைச்சரான உபாலி சமரசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ஸ்ரீ பவனந்தராஜா, ரஜீபன், திலகநாதன், ஜெகதீஸ்வரன், வடக்கு மாகாண பிரதம செயலாளர், வடக்கின் 5 மாவட்டங்கள் நிறுவன செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினருடன் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. உலக வங்கியால் வடக்கு மாகாணத்துக்கு பல தடவைகள் மேற்கொள்ளப்பட்ட பயணம் மற்றும் அதிகாரிகள் மக்கள் சமூகங்களுடனான கலந்துரையாடலின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் 8 வலயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டன. கிழக்கு மாகாணத்தில் 7 வலயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ் மாவட்டத்தில் 3 வலயங்களும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 2 வலயங்களும், வடக்கின் ஏனைய 3 மாவட்டங்களில் தலா 1 வலயமும் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தை இணைக்கும் கொக்குலாய் பாலம் முன்மொழிவாக உள்ளடக்கப்பட்டுள்ளது. உலக வங்கியினால் விவசாயம், மீன்பிடி, சுற்றுலாத்துறை, தொழில்நுட்பம் ஆகிய 4 விடய பரப்புகளின் கீழ் செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன என்பதுடன் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் முதல் கட்ட செயற்படுத்தலுக்காக 100 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் ஒவ்வொரு மாவட்டங்களினதும் மாவட்ட செயலாளர்கள் தங்களது மேலதிக தேவைப்படுத்தல்களை முன்வைத்து எதிர்காலத்தில் உலக வங்கியால் அவற்றை கவனத்தில் எடுக்குமாறும் கோரிக்கை முன்வைத்தனர். உலக வங்கியின் செயற்திட்டத்தை தொய்வின்றி விரைவாக செயற்படுத்துவதற்காக இணைப்பு குழு ஒன்று முன்மொழியப்பட்டது. அந்த குழு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விரைந்து முன்னெடுப்பது என கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற முக்கியமான அபிவிருத்தி திட்டங்கள், வேலைகள் தொடர்பாக எதிர்வரும் காலங்களில் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்ல வகையான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான செயற்பாடுகள் இன்றைக்கு நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அப்போ அந்த வகையில் இந்த வேர்ல்ட் பேங்கோடு இன்றைக்கி நடைபெற்ற இந்த கூட்டம் என்பது மிகவும் முக்கியமானது ஒன்று. அதே போன்று நீங்கள் கேட்டது போன்று, அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு, கடந்த ஒரு 3 மாதத்துக்கு பிறகு மீண்டும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்திய படகுகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றன. அப்போ அந்த படகுகள் கைது செய்யப்படுவதற்கான காரணம் வேறு எதுவும் அல்ல. இந்திய படகுகள் அல்லது இந்திய மீனவர்கள் எங்களுடைய கடல் எல்லையை மீறி எங்களுடைய அதன் காரணமாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ இது தொடர்பாக நாங்கள் நேற்றும் கூட இது தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பொன்றை செய்து நாங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். இன்றைக்கும் கூட நான் இதற்கு முன்பும் கூட பல தடவைகள் கூறுவது போலும், இன்றைக்கும் கூட நாங்கள் இந்திய மீனவர்களுடைய வினயமாக வேண்டிக் கொள்வது, தயவு செய்து எங்களுடைய கடல் பரப்புக்கு வர வேண்டாம். எங்களுடைய எல்லையை மீறி எங்களுடைய கடல் பரப்பில் உங்களுடைய ட்ரோலர் யாந்திரங்களை பயன்படுத்தி அல்லது இழுவமடி படகுகளை பயன்படுத்தி எங்களுடைய கடலை நாசம் செய்ய வேண்டாம். நீங்கள் நாசம் செய்வது, அதாவது நீங்கள் எல்லோருமே விசேடமாக இந்திய மீனவர்கள் அடிக்கடி கூறுகின்ற வார்த்தை தான், வேறு எதுவுமல்ல. இது எங்களுடைய ஊர், எங்களுடைய இனம், எங்களுடைய தொப்புள் குடி உறவு போன்ற வார்த்தைகளை தான் அடிக்கடி பயன்படுத்தி வருகின்றார்கள். நாங்கள் அடிக்கடி கூறுகின்ற ஒரு வார்த்தை தான், வேறு எதுவுமில்லை. இங்கு எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்துவிட்டு, வள்ளங்களை நாசம் செய்துவிட்டு, வலைகளை நாசம் செய்துவிட்டு, அதே நேரத்தில் 100க்கு
25% அதிகமாக வாழுகின்ற மீனவர்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்துவிட்டு எங்களுடைய கடல் வளத்தையும் நாசம் செய்துவிட்டு எங்களுடைய மீன்களை பிடித்து செல்லுகின்ற பொழுது போகிற வழியில் சொல்லி கொண்டு போகிறீங்க அதாவது எங்களுடைய தொப்புள் கூடி உறவுண்டாது. அந்த விளையாட்டு வேண்டாம். இனிமேல் அந்த விளையாட்டு வேண்டாம். எங்களுடைய கடல் பரப்புக்கு வர வேண்டாம். வருவீர்களாக இருந்தால் கைது செய்யப்படுவீர்கள். உங்களுடைய வள்ளங்கள் அல்லது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது தவிர்க்க முடியாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏன் நாங்கள் இவ்வாறு கூறுகின்றோம் என்றால் வேறெதுமல்ல, எங்களுடைய கடல் பரப்பு என்பது எங்களுக்கு சொந்தமானது, எங்களுடைய மீனவர்களுக்கு சொந்தமானது. அப்போ அந்த மீனவர்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இடியை வீழ்த்தியவர்கள் வேறு யாருமல்ல, இந்திய தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற ஒரு சில படகுகள் மாத்திரமே. அப்போ அந்த படகுகள் என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்திய தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்திய மத்திய அரசாங்கத்திலும் கூட தடை செய்யப்பட்ட முறைமை. அப்போ அந்த தடை செய்யப்பட்ட முறைமையை இன்றைக்கு இவர்களால் பயன்படுத்தப்படுகின்றது. அதனால் அவ்வாறு பயன்படுத்துவதற்கு நாங்கள் எங்களுடைய கடுமையான கண்டனத்தையும் கடுமையான நடவடிக்கையும் இதற்கு ஒரு காலங்களில் தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நிச்சயமாக இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்து கொள்ளலாம் அதை. அதாவது ஏனென்றால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், முறை 280 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது எங்களுடைய மயிலட்டி துறைமுகத்தை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கை. அப்போ அதன் பொழுது நாங்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை தான், அங்கு 124க்கு அதிகமான படகுகள், இழுவைமடி படகுகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாக அந்த பிரதேசத்தில் அந்த துறைமுகத்தில் எந்த விதமான அபிவிருத்தி நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அதன் காரணமாக நாங்கள் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு ஏற்ப எங்களுடைய கடல் பலம் நாசமாக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக எங்களுடைய மீன் உற்பத்திகள் குறைந்திருக்கின்றது. இந்த நாசமாக்குவதற்கான காரணம் வேறு எதுவுமில்லை, இந்திய இழுவை மடி படகுகளுடைய செயற்பாடு. அப்போ அந்த செயற்பாட்டை தடுத்து நிறுத்தி மீண்டும் எங்களுடைய மீன் பலத்தை பெருக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இவ்வாறான நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும். அவ்வாறான நடவடிக்கை நோக்கிய நாங்கள் இன்றைக்கு இந்த எங்களுடைய மயிலட்டி துறைமுகத்தில் இருக்கின்ற படகுகளை பயன்படுத்துவதற்கு இருக்கின்றோம். அதனால் இந்த நடவடிக்கை இன்னும் ஒரு சில நாட்களில் அல்லது ஒரு சில வாரங்களில் எதற்கான சகல நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால் இதை நாங்கள் செய்வதற்கே தீர்மானித்திருக்கின்றோம் என்பதை இந்த இடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். கைது செய்யப்பட்ட குறித்த மீனவர்களை கடற்படையினர் தலைமன்னார் கடற்படையினரிடம் ஒப்படைத்தனர். தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளை தொடர்ந்து குறித்த மீனவர்களை மன்னார் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்களை மன்னார் நீதவானில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த மீனவர்களை விளக்க முறையில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்தியாவின் 29வது மாநிலமாக இலங்கையை மாற்றியமைக்கும் பல செயற்பாடுகள் இரகசியமான முறையில் முன்னெடுக்கப்படுவதை அறிய முடிவது இவ்வாறு இடம்பெற்றால் ஆசியாவின் ஸ்டேலாக இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் மாற்றமடையும். அதன் பின்னர் இலங்கைக்குள் எல்லையை பாதுகாக்க வேண்டிய போராட்டம் தலைதூக்கும் என தேசிய பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான அமைப்பின் தலைவர் மெதகுட அபேதிச தேரர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்வதற்காக இலங்கையின் 21 ராமர் கோயில்களை நிர்மாணிப்பதற்காக இந்தியா குறிப்பிடுகிறது. இந்து பிராமண சூழலில் பௌத்த மதம் பாதுகாக்கப்படாது. இதனால் தான் இந்தியாவில் பௌத்த மதம் இல்லாதொழிந்தது. இவ்வாறான நிலை இலங்கையில் ஏற்பட இடமளிக்க முடியாது என அவர் தெரிவித்தார். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய இவ்வாறு எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளன. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் ஆரம்பிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலைகளால் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை தளம்பல் நிலை காணப்பட்டது. இந்த நிலையில் குறித்த விடயம் இலங்கையின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலை காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்புக்கான அச்சங்கள் ஏற்பட்டன. இதன் காரணமாக இலங்கையிலும் பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்புக்கான வாய்ப்புகள் உள்ளது என கருதி பொதுமக்கள் எரிபொருள் நிலையங்களில் முகாமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலை உருவாகியுள்ளது எனவும் தனது பிழைகளை மூடி மறைப்பதற்காக பொய்யான தகவல்களை பிரச்சாரம் செய்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவதனை தடுக்க மகாநாயக்க தேரரிடம் ஒத்துழைப்பை நாடுவதாக சிலர் போலி பிரச்சாரங்கள் செய்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இந்த பிரச்சாரங்களில் எவ்வித உண்மையும் கிடையாது என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சாரம் பௌத்த மகாநாயக்க தேரர்களுக்கு செய்யும் அவகீர்த்தியாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னர் நீதிபதிகள் தொடர்பிலும் இவ்வாறு அரசாங்கம் பொய்யான தகவலை சமூகமயப்படுத்தியது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தமது குடும்ப உறுப்பினர்கள் விசாரணைகளுக்கு அஞ்சியது கிடையாது என சுட்டிக்காட்டியுள்ளார். விசாரணைகளின் போது விசேட சலுகையோ அல்லது அனுசரணையோ எதிர்பார்க்கவில்லை என நீதிமன்றத்தின் மீது பூர்ண நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மஹிந்த குடும்பம் மீது நேரடியாக கை வைக்க அனுர் அரசுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்த கருத்தில், தனது மனைவியை கைது செய்ய வேண்டாம் என அரசுக்கு சொல்லுங்கள் என்று மஹிந்த கண்டி பௌத்த மகாநாயகரிடம் உதவி கேட்டல்ல எனவும் அந்த செய்தி அரசு தரப்பால் பரப்பப்படுவது எனவும் நாமல் கூறுகிறார். மஹிந்த இப்படி உண்மையாக உதவி கேட்டாரா, கேட்டிருந்தால் நாமல் இப்படி சொல்லுவாரா என்ற லொஜிக் கேள்விகள் எழுகின்றன. இது எப்படியோ சிறந்தி ராஜபக்சவை கைது பண்ணி ஸ்கோர் பண்ண அரசு தரப்பு விரும்பினாலும் மஹிந்த குடும்பத்தின் மீது நேரடியாக கை வைக்க அரசுக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இருப்பது தெரிகிறது. இந்த ஆண்டில் கடந்த 5 மாதங்களில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்துக்கு கிடைத்த புகார்களின் எண்ணிக்கை 2000-ஐ தாண்டியுள்ளது. ஜனவரி 1, 2025 முதல் மே 31, 2025 வரை 2138 புகார்கள் வந்துள்ளதாக ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு நிலுவையில் உள்ள புகார்கள் உட்பட ஆணையத்திடம் தற்போது மொத்த புகார்களின் எண்ணிக்கை 2221ஆக கூறப்படுகிறது. இவற்றுள் 224 புகார்களை விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் 524 புகார்கள் போதுமான ஆதாரங்கள் இல்லாததாலும் சட்டத்துக்கு பொருத்தமற்றதாலும் விசாரிக்கப்படாமல் இருக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் கடந்த 5 மாதங்களாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட அறிக்கையினூடாக இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு மற்றும் சிக்கின்குனியா நோய் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இன்று திங்கட்கிழமை முதல் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை டெங்கு ஒழிப்பு வாரம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. 16 மாவட்டங்களை இலக்காக கொண்டு இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் என சுகாதார பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 27,932 பேர் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் குறித்த காலப்பகுதியில் 16 பேர் டெங்கு காய்ச்சலினால் உயிரிழந்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் கலாநிதி ஹசன சூரிய பெரும நிதியமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டமை தவறானதொரு எடுத்துக்காட்டு. அரச நிர்வாக சேவையிலும் இலங்கை மத்திய வங்கியிலும் இந்த பதவிக்கு தகுதியானவர்கள் எவரும் இல்லையா? மஹிந்த மற்றும் கோட்டாவை போன்று ஜனாதிபதி அனுர திசாநாயக்கவும் நிதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சுக்கு அரசியல் நியமனங்களை வழங்கியுள்ளார் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக ரணவக்க தெரிவித்துள்ளார். கலாநிதி ஹசன சூரிய பெரும நிதியமைச்சின் செயலாளராக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் நிதியமைச்சின் முன்னாள் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உயர்நிலை பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளார். இவ்விரு செயற்பாடுகளும் மிக மோசமான எடுத்துக்காட்டாகும். நாட்டின் நிதியமைச்சின் செயலாளர், மத்திய வங்கியின் ஆளுநர், பிரதம நீதியரசர், சட்டமா அதிபர் உள்ளிட்ட பிரபல்யமான நாட்டுக்கு நேரடியாக செலுத்தும் பதவிகள் வகித்தவர்கள் ஓய்வு பெற்றதன் பின்னர் அவர்களுக்கு உயர் பதவிகள் வழங்கப்படுமாயின் சேவை காலத்தின் போது அவர்கள் சுயாதீனமாக செயற்படுவதற்கு பாதிப்பு ஏற்படும் என சுட்டிக்காட்டினார். பிரதான அமைச்சுக்களான நிதி, வலுசக்தி மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள், மத்திய வங்கியின் ஆளுநர், பிரதம நீதியரசர், சட்டமா அதிபர் உள்ளிட்ட பதவிகளை வகித்தோருக்கு கவர்ச்சிகரமான ஓய்வூதிய கொடுப்பனவு மற்றும் உயர் சலுகைகளை வழங்கி அவர்கள் வெளிநாடுகளிலோ அல்லது தேசிய மட்டத்திலோ உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்படுவதை தடுக்க வேண்டும். இதற்கான சட்டம் உருவாக வேண்டும் என தெரிவித்துள்ளார்.